ஒரு ஃபேமிலி வாழ்க்கையில் ஒரு குழந்தை நம்மளுக்கு கடவுள் கிஃப்டாக கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த குழந்தைனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளே ஒரு சந்தோஷமும் வருது, அது மட்டும் இல்லை ஒரு பிரச்சனைகள் கூட வருது. ஸோ இஸ் திஸ் சைல்டு அ பிளெஸ்ஸிங் ஆர் டஸ் இட் காஸ் ப்ராப்ளம்ஸ்? இந்த குழந்தை வந்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்காக வருதா, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே குழந்தை வருதா அப்படின்னு? கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் தான்ப்பா. அப்புறம் அதை எடுத்து ஏதாவது போட்டுற போகிறேன் சோஷியல் மீடியாவில். கரெக்ட். ஸோ ஆனால் நிறைய ஃபேமிலிஸில் ஒரு சைல்டு உள்ள ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த சைல்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் பிரிஞ்சு கூட போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ ஒரு மதராக பார்க்கும்போது அந்த 9 மந்த்ஸ்னால் 40 வீக்ஸு ஆல்மோஸ்ட் 1 இயர் அந்த சைல்டு வந்து அந்த அம்மா வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 4 மாதத்துக்கு அப்புறமே அந்த குழந்தை கிக் பண்ணுறது, எனக்கு ஞாபகம் இருக்குது, கேட்டிலாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவள் மூவ்மெண்ட் பண்ணலன்னா நான் ஃப்ரூட்டி குடித்த உடனே அவள் நல்லா மூவ் பண்ணுவாள். ஸோ அப்போவே நான் நினச்சேன், ஐயோ சாமோட ஜீன்ஸை இப்போவே கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிக் பண்ணும் போதே வி ஃபீல் தட் த சைல்டு இஸ் பார்ட் ஆஃப் மீ. ஸோ நான் சாப்பிடும் போதோ நான் எங்கேயாச்சும் போகும்போது கூட ஐயோ கேட்டி என் வயிற்றில் ஒரு பேபி இருக்குது, ஸோ அதையும் யோசிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் இம்மீடியட்லி மதர் ஃபீல்ஸ் அ கனெக்ஷன். இப்போ என்னோட பேபி இவ்வளோ நாள் என் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ என்னால் கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் வந்துடுது. ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்கு, ஒரு ஃபாதருக்கு அந்த 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபியை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வி ஆர் 9 மந்த்ஸ் ஏர்லி நம்ம சொல்லும் போது 9 மந்த்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. நாங்கள் 9 மந்த்ஸ் லேட்டு. ஏன்னா தெரியும் குழந்தை வரப்போகுது அப்படின்னா தெரியும், பட் அந்த ரியாலிட்டி வந்து கையில் அந்த குழந்தை வரும்பொழுது உண்மையாக கண்ணில் பார்க்கும்போது தான் ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்தானம், ஒரு நினைவு வருது. ஸோ அப்பாவுக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் அது புரிய ஆரம்பிக்குது. அதனால தான் எல்லாத்துலேயும் கேட்சப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே அஹெடாக அம்மாவாக இருக்கிறீங்க, நாங்கள் அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு கேட்சப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டைம் நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹஸ்பண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வைஃப்ஸ் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹஸ்பண்ட்ஸ். ஏன்னா ஒரு மதராக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எக்ஸாஷன், மென்டல் எக்ஸாஷன், பேபி பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு அப்பாவாக அவங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஐயோ நான் எப்படி என்னோட புது சைல்டை நான் கேரி பண்ண போகிறேன், எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படிலாம் இருக்கும்போது வீட்டில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி அவங்க அந்த பெயினோடு இருக்கும்போது அண்ட் குழந்தைய பார்த்துக்கணும், ஃபீட் பண்ணணும், இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது இட்ஸ் அ ஸ்ட்ரெயின் ஆன் யூ. ஸோ அந்த டைம் சென்சிட்டிவாகவும் ஹஸ்பண்ட்ஸ் இருக்கணும், பார்த்துக்கணும் அவங்கள. அந்த டைம் ப்ரெஷர் போடக்கூடாது. அண்ட் அவங்க கற்றுனாலும் சரி, அது இரிட்டேஷன்னால், அவ்வளோ வலினால நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த நேரம் பொறுமையாக வாய மூடிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஜாப். நிறைய பேர் சொல்லுவாங்க சைல்டை வந்து யூ ஷுட் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. இப்போ சைல்டு வந்து நைட்டுக்கு நம்ம ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணலாம், டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஐ ஃபீல் ஹஸ்பண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஒய்ஃப் மோர். அந்த ஒய்ஃப்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் கொடுக்கறது, அந்த டெலிவரிக்கு அப்புறம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படிலாம் பண்ணும்போது ஒய்ஃப்ஸ் வில் ஆல்சோ ஃபீல் மோர் லவ்டு. அண்ட் குழந்தையும் நம்ம எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நம்ம டைம் பார்த்துக்கிறது, டைப்பர்லாம் மாற்றிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன், குளிப்பாட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு, ஸ்மால் திங்ஸ் தான், ரொம்ப ஹை லெவல் சாப்பாடுலாம் இல்லை, பட் அதை ஊட்டி விடுறது. அண்ட் அவளும் கேட்டியோ அதை மெதுவாக எடுத்து அவள் அடாப்ட் பண்ணி, சரி அப்பாவும் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெல்கம் பண்ண, இல்லைன்னா அம்மா தான் பண்ணணும் அப்படின்னுப்பா. ஸோ அவளும் ஷி ஆல்சோ ரிசீவ் மீ ஆஸ் அ ஃபாதர் இன் டூயிங் ஆல் தீஸ். நிறைய ஃபேமிலிஸில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரியே தே டேக் டைம் டு கெட் அந்த அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறாங்க. ஸோ தே மிஸ் தேர் ஒய்ஃப்ஸ். ஐயோ இவ்வளோ நாள் என் ஒய்ஃப் என் கூட இருந்தால், நாங்கள் 2 பேரும் வி ஹேட் அ கிரேட் டைம் டுகெதர். இப்போது ஒரு நியூ பர்சன் வந்திருக்காங்களே, இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன் அப்படின்ட்டு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் சப்போஸ் டு லவ் த பேபியை, நேசிக்கணும் அந்த பேபியை, ஒரு ஃபாதராக பார்க்கணும். பட்
மோர் பேபி என்ன இப்படி அவள் அட்டென்ஷனே வாங்கிட்டு இருக்குன்ற மாதிரி. அதோட இவ்வளோ நாள் எனக்கு பாசம் காமிச்ச என்னுடைய மனைவி என் கூட இல்லையே, அந்த நேரம் ஒரு கேப் விழுகுதே, என்னை பற்றி கேரே பண்ண மாட்டேங்கிறாளே, அப்படிதான் ஒருத்தர் என்னை விசாரிக்க மாட்டேங்கிறா, நேசிக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு கூட டேபிளில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தையும் அவங்க வேலையுமா இருக்கிறா, இப்போல்லாம் எனக்கு லவ்வே காமிக்கிறது இல்லைன்ட்டு அப்படியே மைண்டில் வச்சு வச்சு செப்பரேட் ஆகிற அளவுக்கு அவர் போயிட்டார். ஸோ அவ்வளோ பாதிக்குது அந்த ஒய்ஃப்ஸ் டச் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏக்கம் எப்பவும் இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் கொஞ்ச நேரம் மேபி உங்கள் சைல்டு தூங்கும் போதோ இல்லைன்னா உங்கள் சைல்டு உங்கள் இன்லாஸில் கொடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூ ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். எனக்கு ஞாபகம் இருக்கு, நியூவாக கேட்டி பர்த் அப்போது வி மேக் இட் அ பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு மீல் ஆச்சு டிவிக்கு முன்னாடி இருந்தோ இல்லைன்னா அந்த டேபிளில் உட்காந்தோ நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ கேட்டி தூங்கிட்டு தான் இருப்பாள், என் மடியில் தான் தூங்கிட்டு இருப்பாள், ஆனாலுமே நம்ம சேர்ந்து சாப்பிட்றது. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பட் ஆல்சோ தட் கிரியேட்டட் அ பாண்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பேபி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ சில விஷயங்கள், மேபி ரீடிங் அ புக் டுகெதர், இல்லைன்னா கோயிங் அவுட் ஆன் அ வாக், நீங்கள் 2 பேர் வாக்கிங் போகிறதோ இல்லைனா சாப்பிள் விசிட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈவன் ஆஃப்டர் த பேபிஸ் பர்த் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அண்ட் நம்ம சில நேரம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், சண்டைகள் வரும், அதை நம்ம அந்த குழந்தை முன்னாடி காமிக்காமல், ஏன்னா அதெல்லாம் நம்ம ரொம்ப கத்தி பேசும்போது சண்டை போடும் போது அதெல்லாம் அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே போகும். நம்ம ஒரு நாளில் இந்த லவ் ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இந்த ஸ்கிட்டை பார்த்துட்டு நான் ஏதோ கொஞ்சம் இதாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது, அதை பார்த்து கேட்டி ஞாபகம் வச்சு, அப்பா எப்பவுமே ஸ்மைல் பண்ணி பேசணும், சிரித்து பேசணும், அம்மாவோட சண்டை போடக்கூடாது, ஓகேயா அப்படின்ற அவ்வளோ மைண்டில் போகுது பிள்ளைங்களுக்கு. ஸோ அண்ட் ஃப்யூச்சரில் கூட அது அவங்களுக்கு வெளியே வரும், அவங்க உள்ள பதியுது, அந்த கத்துற ட்ராமா அதெல்லாம் பதியும். பாட்டம் லைன் ஐ திங்க் நம்ம சொல்ல போனால் கடவுள் நம்மளுக்கு நிறைய ஃபேமிலிஸ்க்கு நியூலி மேரிடாக சில நாட்கள்லே ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. ஆனால் சில ஃபேமிலிஸ்க்கு 10 years 15 years கழிச்சு ஹீஸ் பிளெஸ்ஸிங் தெம் வித் அ சைல்ட். ஆனால் எப்போ கடவுள் கொடுக்குறாரோ இட்ஸ் த ரைட் டைம். ஹி டசன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ தப்பான டைமில் எனக்கு கடவுள் இந்த குழந்தைய கொடுத்துட்டாரு, வி ஆர் டூ யங், இல்லைனா வி ஆர் டூ ஓல்டு, எங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, நாங்கள் எப்படி இந்த பிள்ளைய பார்க்க முடியும் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. ஸோ வென் காட் கிவ்ஸ் யூ தட் சைல்ட், வென் காட் பிளெஸஸ் யூ வித் தட் சைல்ட், யூ ஆர் ரெடி ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும், உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஈவன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் சரி, அந்த குழந்தை கடவுள் கொடுக்கும் போது எல்லாமே நீங்கள் ரெடியாக இருக்கும் போது தான் கடவுள் அந்த குழந்தைய கொடுப்பார். அது ரொம்ப ஏர்லியாக கொடுத்தா நம்ம அது ஒரு பர்பஸ் நம்ம சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு யூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹிஸ் டைம் தான் முக்கியம். லேட்டாக கொடுத்தா நம்ம சேர்ந்து கப்புளாக ஆண்டவர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய ஆட் பண்ணி ஏதோ ஒரு பிளான் அப்படி வச்சுருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ஆல் இன் ஹிஸ் பிளான். நம்ம ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க ஆண்டவர்கிட்ட என்று கேட்க போகிறோம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேதத்தில் இதை பற்றி பார்த்தோன்னா சங்கீதம் 128 நம்ம இதை பற்றி ஒரு உண்மையை அறிஞ்சிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நம்ம ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு ஃபாதராக, ஒரு மதராக நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் நமக்கு இந்த ஒரு ஸ்பௌஸை கொடுத்துருக்கிறார், துணையை கொடுத்துருக்கிறார், இந்த பிள்ளையும் கொடுத்து அவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, நான் உனக்கு கொடுத்த துணையை நீ நல்லா பார்த்துக்கணும், அவர்களை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யூ டு டேக் கேர். நீ நல்லா ஜாக்கிரதையாக பார்க்குறதுக்கு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்று அவர் கொடுத்து அந்த பயபக்தியில் நம்ம அவங்கள நடத்துறது ரொம்ப முக்கியம். அப்படி ஜாக்கிரதையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நடத்துகிற மனுஷனுக்கு 3வது வசனத்தில், உன் மனைவி அப்பொழுது உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல அவங்க இருப்பாங்க. உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் இல்லை கணவரும் பிள்ளைகளும் இப்படி கனி தரவர்களாக குடும்பத்தில்
இருப்பாங்க. they will be a blessing in the family. அப்போ நமக்கே ஒரு பிளெஸ்ஸிங்காக வருவாங்க, பிறருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக குடும்பத்தார் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்போ தான் the fruit of the ஃபேமிலியை நம்ம பார்க்க முடியும். அண்ட் கடைசி வசனத்தில் 6ஆம் வசனத்தில் ஸ்பெஷலாக போட்டிருக்கு, நீயும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று. ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் அது. ஸோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். மரியாளும் யோசேப்பும் இப்படி தான் கர்த்தருக்கு பயந்து, அவங்க யோசேப்புக்கு அது அவரோட பிள்ளை கூட ஆண்டவர் கொடுக்கல, பட் அந்த அழைப்பு கொடுத்தார். 2 பேரும் சேர்ந்து வாங்க, இந்த பிள்ளைய நீங்கள் பெற்று நடத்தணும், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அந்த பிள்ளைய கொடுக்குறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பிள்ளையா கருவில் இறங்கினாலும், அவருடைய பிள்ளையா இல்லைனாலும், அது ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அழைப்புன்னு சொல்லி ஜாக்கிரதையாக யோசேப்பு நடத்தினார். மரியாளும் ஜாக்கிரதையாக அந்த பிள்ளைய பெற்று வளர்க்கும்படி ஒப்பு கொடுத்தார். மரியாளையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி யோசேப்பு ஜாக்கிரதையாக, நீ போய் நடத்திக்கோ, ஆண்டவர் உனக்கு தானே குழந்தைய கொடுத்துருக்கிறார், நீ போய் நடத்திக்கோ என்று சொல்லி தள்ளி விடல. ஊஞ்சானியில் நீ போய் கஷ்டப்பட்டு பெற்றெடு என்று சொல்லலை. கூட சேர்ந்து அவளுக்கு கேர் பண்ணி, குழந்தைக்கு கேர் பண்ணி, 2 பேரும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே அந்த குழந்தைய சுற்றி அமைச்சாங்க. எங்கள் வாழ்க்கை கார்பெண்டர் வேலை இருக்குது, நான் என்னுடைய சமுதாயத்தில் வேலை இருக்குது என்று 2 பேருக்கும் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையை இனி நடத்தணும் என்று சொல்லி நம்ம டிசிஷன்ஸும் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையை சுற்றி டிசிஷன்ஸ் எடுக்கிறது, ஒன்றாக அந்த டிசிஷனில் சேர்ந்து எடுக்கிறது, நடத்துறது, அவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு பயந்து 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 அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. இந்த பயபக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார், இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறார், துணையை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஜாக்கிரதையாக நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு முன் நடத்தும் பொழுது கனி தரும் ஒரு குடும்ப வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஸோ இந்த நேரத்துலையும் இப்படி பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும், நம்ம குடும்பத்தை அழகாக நடத்தணும். ஆண்டவரே எனக்கு அதுக்கு சொல்லித்தாரோம்ப்பா, என் துணையோட இந்த நேரத்தில் கூட நன்றாக நான் இருக்கணும், என் குழந்தையும் நான் நல்லா நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னென்ன அதில் குறை இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் இந்த நேரத்தில் அதையெல்லாம் மாற்றி போடுவார். ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், வழிநடத்துதலை கொடுப்பார். ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி, நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ராஜா, என்ன செய்யணும் என்று அறியாமல் இருக்கிறோம், தவறுகள் செய்திருக்கலாம். என் துணையை இந்த குழந்தை வந்த புதுசில் கூட நான் பார்க்காமல் இருக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே நான் துணையை தவறாக நடத்தி இருக்கலாம். ஆண்டவரே இந்த குழந்தை வந்ததினால் நாங்கள் சண்டை போட்டு இருக்கலாம் சுவாமி, அது நிமித்தம் ஆண்டவரே வேறுபாடுகள் வந்திருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் குழந்தைக்கு கேர் பண்ணாமல், சரியாக கேர் பண்ணாமல் கூட ஃபாதர்ஹுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கவனிக்காமல், மதர்ஹுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கவனிக்காமல் லேசாக நாங்கள் எடுத்திருக்கலாம். நீர் கொடுத்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு என்று சொல்லி அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம் சுவாமி. அதை பார்க்காம நாங்கள் ஆண்டவரே குறை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் ராஜா. எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். இந்த நேரத்துலையும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நல்ல ஒரு தகப்பனாக இருக்கு, நல்ல ஒரு தாயாக இருக்கு, அதே நேரத்தில் ஒரு கணவன் மனைவியாகவும் நாங்கள் ஆண்டவரே தம்பதியாக ஒன்று சேர்ந்து நாங்கள் குழந்தையை பார்க்க எங்களுக்கு கிருபை தார். ஒன்றாக இந்த நேரத்திலையும் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும், இதனால் வேலையும் கவனிக்கணும், பிள்ளையும் கவனிக்கணும். ஆனாலும் சுவாமி ஆண்டவரே கணவன் மனைவியாக நாங்கள் சேர்ந்து வாழும்படி, ஒற்றுமையாக இருக்கும்படி, குழந்தைக்கு முடிவுகளை எடுக்கும்படி, குடும்பத்துக்கு முடிவுகளை எடுக்கும்படி உதவி செய்யும் அப்பா. இப்பொழுது ராஜா அதற்கு முடிய ஆவியானவரின் பலனை எங்கள் மீது ஊற்றும் சுவாமி. நாங்கள் தனிமையாக செய்ய முடியாது. இப்போ ஆண்டவரே இந்த குறையாக நான் இருந்திருக்கிறேன், தகப்பனா குறையாக இருந்திருக்கிறேன், தாயாக நான் குறையாக இருந்திருக்கிறேன் என்று சொல்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பலன் தாரும் சுவாமி. ஆண்டவரே அவங்க உறவுகள் அன்பை ஊற்றும். தனித்தனியாக மூலையிலிருந்து அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடாது, ஒற்றுமையாக இணைத்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரே வார்த்தையை பேச ஆண்டவரே குழந்தையும் குடும்பத்தையும் நடத்தும்படி உங்களுடைய வழிநடத்துதலை காண்பியும். எவ்வளோ அழகாக யோசேப்பு மரியாளையும் நடத்தினீரே சுவாமி. எங்களுக்கும் அதை தாரும் ராஜா. உன் பிள்ளைகளுக்கு அதை செய்யும் சுவாமி. அப்படிய ஆண்டவரே அந்த அட்டாச்மெண்ட் அவர்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு இருக்கவே முடியல என்று சொல்லி ஒன்றாக இணையட்டும் சுவாமி. எப்பொழுதும் அவர்களே நோக்கி ஆண்டவரே ஒன்றாக அவர்கள் இணையும்படி செய்யும். உண்மையும் ஆண்டவரே பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தை நடத்தும்படி, ஜெபித்து ஜெபித்து நடத்தும்படி, உம்மை வைத்து வைத்து அவங்க ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும்படி
ஆண்டவரே அவங்க குடும்ப வாழ்க்கையை செழிக்கும்படி ஆசீர்வதியும் சுவாமி. அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் ஆசீர்வாதமாக அவங்களுக்கு திரும்பி வரட்டும். அவங்க வழிகளை எல்லாம் செழிக்கவையும் சுவாமி. குடும்பத்தின் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கட்டும் ராஜா. பிரிவினையை போக்கும் சுவாமி. ஆண்டவரே சண்டைகளை போக்கும் ராஜா. ஆண்டவரே ஒற்றுமையான அன்பு அவர்களை இணைப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்து. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, கஷ்டங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரை பொறுமையாய் நடந்து கொள்ள, கேர் பண்ண எங்களுக்கு இருதயத்தை கொடுப்பதற்கு நன்றி சுவாமி. ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில கமெண்ட்ஸ் நம்ம இப்போ வாசிக்கலாம். ஷாரன் கார்னர்ஸ்டோன் 1456 intro videos beautiful and love this series. தனம் தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான்சி ரீவ்ஸ் சொல்லியிருக்கோம், ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், லவ் யூ போத் சாம் அண்ட் ஷில்பா, யூஆர் பில்டிங் ஃபேமிலிஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் காத்திருப்பதற்கு ரொம்ப சந்தோஷம், அந்த ப்ரோக்ராமை ஈகராக பார்ப்பதற்கு. சார்ல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, செம்ம கான்செப்ட், சூப்பர் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம கடைசியாக உங்களுடைய ஸ்பௌஸோட கையை பிடிச்சிக்கோங்க. நம்ம பிளெட்ஜ் சொல்லலாம். We will fear God together. We will love and stand with each other and live happily forever. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் 24 மணி நேரமும் ஊக்கமாக ஜெபிக்கின்றனர். இன்றைய உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்.